கூடு விட்டு கூடு பாயிறது உண்மையா? அப்படி இருக்கா? மனுஷனுக்கு மனுஷனும் மாறலாம், ஒரு ஜீவராசிக்கு மனுஷனும் மாற வைக்கலாம். அந்த ஒரு மனுஷனோட உயிரெடுத்து இந்த மிருகத்துக்கும் கொடுக்கலாம், மிருகத்தோட உயிரெடுத்து மனுஷனுக்கு கொடுத்த வழிபாடில் தான் கூடு விட்டு கூடு பாயிறதுலாம் பண்ணாங்க. தவிர அந்த வகையில் வந்து ஆன்மீக ரீதியாக இருக்கிறவங்களும், இஸ்லாத்தில் இருக்கிற எங்களை மாதிரி ஆளுங்களும் சரி, இல்லை ஆன்மீகத்தில் இருக்கிற ஹிந்துஸ் ஆளுங்களும் சரி, கூடு விட்டு கூடு பாயிறது இப்போது நடைமுறை. ஆத்மா கூட சரி, அவர் பலவீனமான உடம்பாக இருந்து அவர் உடம்புல ஏறி, இப்போ நம்ம இவருக்கு கரெக்டாக இருப்பார் அப்படின்னா அவர் உடம்புல ஏறும். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாலிக் பாய். பாய் வணக்கம். வணக்கம்மா. பாய், இன்னைக்கு வந்து நான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கூடு விட்டு கூடு பாயிறது உண்மையா? அப்படி இருக்கா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, கூடு விட்டு கூடு பாயுதுன்றது 100% இருக்குது, உண்மை இருந்தது. ஆனால் இப்போ இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடு விட்டு கூடு பாடுறது இருந்தது, பண்ணாங்க. சித்தர் வழிபாடில் இருக்கும்போது பண்ணாங்க. சித்தர்கள் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ எங்கள் அவுலியான்னு சொல்லுவோம், இந்துஸில் வந்து சித்தர்னு சொல்லுவாங்க. அந்த வழிபாடில் இருந்தவங்க பண்ணாங்க. ஒரு மலையை இடிக்க வரும்போது அந்த மலையை மறைச்சவங்க தான் சித்தர். காட்டில் வந்து மனுஷனோட நடமாட்டம் வந்தால், மனுஷனோட நடமாட்டம் வரும்போது அப்படியே மறைகிறது தான் சித்தர். மரத்தோட மறைவாங்க, மலையோட மலையாக மறைகிறது தான் சித்தர். சித்தர் வழிபாடில் தான் கூடு விட்டு கூடு பாயிறதுலாம் பண்ணாங்க. தவிர அந்த வகையில் வந்து ஆன்மீக ரீதியாக இருக்கிறவங்களும், இஸ்லாத்தில் இருக்கிற எங்களை மாதிரி ஆளுங்களும் சரி, இல்லை ஆன்மீகத்தில் இருக்கிற ஹிந்துஸ் ஆளுங்களும் சரி, கூடு விட்டு கூடு பாயிறது இப்போது நடைமுறை இல்லை, பண்ணுறதுக்கு சாத்தியமும் கிடையாது. ஆனால் 100% இருந்தது, சித்தர்கள் வழிபாடில் பண்ணாங்க. நானே அதை படிச்சிருக்கேன், நானும் அதை உணரவும் முடியும். ஆனால் இப்போது அது யாரும் பண்ணுறதில்ல, பண்ணவும் முடியாது. அப்படி நான் பண்ணுறேன்னு சொல்கிறவன் கேட்டால் பைத்தியக்காரன் நான் சொல்லுவேன். இப்போ இந்த பேய் பிடிக்கிறது, அமானுஷ்யம்லாம் இந்த கூடு விட்டு கூடு பாயிறதுல வராதா? கரெக்டாக கேட்டிங்க. ஒரு ஆத்மா வந்து ஒரு ஆத்மா, இப்போ உயிராக இருந்தாலும் ஆத்மா தான். இப்போ நம்ம உடம்புல வந்து ஒரு ஆத்மா வந்து ஏறுதுன்னும் போது நம்ம உடம்புல உணர்கிறோம், நம்ம ஆத்மா வந்திருக்கு, அதோட எஃபெக்ட் நம்மளுக்கு காட்டுது அப்படின்றபோது இது கூடு விட்டு கூடு பாயிறது கிடையாது. இது வந்து மறைஞ்ச ஆத்மா தான் வந்து நம்ம உடம்புல ஏறுறது. கூடு விட்டு கூடு பாயிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஜீவராசி உடம்பு இருக்குது, ஒரு மனுஷன் உடம்பு இருக்குது, ஒரு மறைஞ்ச உடம்பு இருக்குன்னா, இந்த ஒரு ஜீவராசியோட உயிரை எடுத்து இறந்த மனுஷனுக்கு நுழைகிறது தான் கூடு விட்டு கூடு பாயிறது. மனுஷனுக்கு மனுஷனும் மாறலாம், ஒரு ஜீவராசிக்கு மனுஷனும் மாற வைக்கலாம். அந்த ஒரு மனுஷனோட உயிரெடுத்து இந்த மிருகத்துக்கும் கொடுக்கலாம், மிருகத்தோட உயிரெடுத்து மனுஷனுக்கும் கொடுக்கலாம். அதுதான் கூடு விட்டு கூடு பாயிறது. அது அந்த காலத்தில் என்ன சொல்கிறது, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சித்தர் 100% பண்ணாங்க. அதில் மாற்றுக்கருத்தே இருக்குது, ஹிஸ்ட்ரியே இருக்குது. ஆனால் இப்போ யாராலையும் சாத்தியமே கிடையாது. இப்போ அந்த மாதிரி ஒரு சாத்தியம் இருந்து தான் நம்ம ஆளுங்க கூடு விட்டு கூடு பாயிறோன்னா, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஒருத்தர் பாய்வான், ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஒருத்தன் பாய்வான், வரும்போது அப்படியே மறைஞ்சிருவானுங்க. இருந்தது, ஆனால் இப்போ இல்லை, அது சாத்தியம் கிடையாது. அது பண்ணுறேன்னா சில பேர் சொல்லிகிட்டு இருக்கானுங்க, அது வேலைட்டு இல்லாதவனுங்க. அந்த மாதிரி ஒன்று கிடையாது. ஆத்மா வந்து இன்னொருத்தர் உடம்புல ஏறுறது வேறு, ஏவல் ஏவி விட்டு ஏற்றுறது வேறு, ஜின்னு ஏறுறது வேறு. அதெல்லாம் வந்து கூடு விட்டு கூடு பாயிறது கிடையாது. இயற்கை மூலிமா நம்மளை வந்து விருப்பப்பட்டு, இப்போ இவர் உடம்புல போனால் நம்மளுக்கு சரியாகும், நம்ம இவர் உடம்பை தேர்ந்தெடுத்து வர்றது தான் வந்து ஜின்னு. புரியுதுங்களா? ஆத்மா கூட சரி, அவர் பலவீனமான உடம்பாக இருந்து அவர் உடம்புல ஏறி, இப்போ நம்ம இவருக்கு கரெக்டாக இருப்பார் அப்படின்னா அவர் உடம்புல ஏறும். ஏறிட்டு எப்போவுமே 24 hours இருக்கணும்னு கேட்டால் அதுவும் இருக்காது. சில நேரம் வரும், சில நேரம் போகும். அதுதான் வந்து ஆத்மாவோட வேலை. ஆனால் கூடு விட்டு கூடு பாயிறது சித்தர்கள் வழிபாடில் நம்மளை மாதிரி மாந்திரிகள், ஆதி காலத்தில் இருந்தவங்க மாந்திரிகர் வந்து ஒரு உயிரை இன்னொரு உயிரை திரிக்கிறது. மனுஷ உடம்பை மிருகத்துக்கு கொடுக்குறது, மிருக உடம்பை மனுஷனுக்கு கொடுக்குறது. இதுதான் கூடு விட்டு கூடு பாயிறது. கூடு விட்டு கூடு பாயிறது வந்து நம்மளால் செய்கிற ஒரு மாந்திரிகம், மந்திரம் தந்திரன்ற இல்லையா, அது மூலமாக செய்கிறது தான் வந்து கூடு விட்டு கூடு பாயிறது. சாதாரண மனுஷன உடம்புல வந்து ஒரு ஆத்மா வர்றது வேறு, அது வேறு. ரொம்பவும் நன்றி பாய். கூடு விட்டு கூடு பாயிறதுனா என்னன்றதை ரொம்பவும் தெளிவாக சொன்னீங்க. அது எப்போ எந்த காலத்தில் பண்ணாங்க, இப்போ இந்த கலியுகத்தில் இதை பண்ணுறதில்லைன்னு ரொம்பவும் தெளிவாக சொன்னீங்க. ரொம்பவும் நன்றிகள் பாய். நன்றிம்மா.